இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல யாராச்சும் இந்த வீடு வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 சென்ட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க, 4 சென்ட்ல வீடு கட்டின மாதிரி இருக்குங்க அப்படின்னு கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டோட பிளானிங் தரமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கிரவுண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் போய் வாக்கிங்லாம் போக வேண்டாங்க. இந்த வீட்டை சுத்தியுமே நல்லா நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஏரியா இருக்கு. அங்கேயே நீங்க வாக்கிங் போய்க்கலாம். அது போக போர்டிகோ ஸ்பேஸ் எல்லாம் 16க்கு 15ங்கிற அளவுல நல்லாவே ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. 16 லிவிங் ஹால் அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தான டைனிங் இருக்கு. தனி கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே மாடுலர் கிச்சன் தீமோட சூப்பரா இருக்குங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. 2க்குமே அட்டாச்டு பாத்ரூம், அது போக கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திக்கிற மாதிரி ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு, கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இத்தனையும் பண்ணி இந்த வீட்டை வந்து 3 சென்ட்ல தான் இந்த வீட்டையே கட்டியிருக்காங்க. 30க்கு 45ங்கிற நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் டைப்ல 3 பிஹெச்கே விட ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல இருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா போர்டிகோ ஸ்பேஸுங்க. இதோட அளவு 16க்கு 15. நல்ல 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி போர்டிகோ இருக்கு. இங்கேயே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அங்கே பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. வீட்டோட லெஃப்ட் சைட் செட் பேக் ஏரியாவில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 8க்கு 5 இந்தியன் கிளாஸ் டைப். வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 பெரிய லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய யூபி சீட்டர்ஸ் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வந்து பெரிய மல்டிமீடியா யூனிட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் எப்படி வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டைனிங் இருக்குது, ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. பிளாக் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சன் தீம் ஃபுல்லாமே அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து டைனிங் ஏரியா இருக்குது. இதோட அளவு 17க்கு 8 கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்க. ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் மேற்கு பக்கம் பண்ணிட்டீங்கன்னா 10க்கு 16 செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால்ட்ரோப் கபோர்ட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட தேர்ட் பெட்ரூமுங்க. 11க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஆர்சிசி லேப் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 4.5ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. பேசேஜோட கிழக்கு பக்கம் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் பால்கனி இருக்குது, கவர்ட் பால்கனி இருக்குது. கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 16க்கு 5. வாஷிங் மிஷின்லாம் இங்கே வச்சுக்கலாங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவை ஒரு ஃபங்க்ஷனே எடுத்துக்கலாம். அந்த ஏரியாவில் கார்னரில் யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனியில் இருக்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா டெரஸுங்க. 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொகேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை வந்து 73 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்க.